ஹாய் வியூவர்ஸ், என் பேர் ஜிஎல் அப்பாஸ். நான் கால்குலேட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் 20 வருஷமாக. அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸாக இந்த கால்குலேட்டர் சம்மந்தப்பட்ட வீடியோ தொடர்ச்சியாக போட்டுட்டு வரேன். அதில் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி டிஸ்கவுண்ட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, டேக்ஸ் ப்ளஸ் டேக்ஸ் மைனஸ் எப்படி போடுறது, ஷார்ட் ஃபார்முலாவில் ஜிஎஸ்டி எப்படி மைனஸ் பண்ணுறது, மார்ஜின் வச்சு ப்ரைஸ் ரேட் எப்படி ஃபிக்ஸடு பண்ணுறது, மார்ஜின் வச்சு எப்படி டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய வீடியோ தொடர்ச்சியாக போட்டிருக்கிறேன். அதனுடைய லிங்க் இந்த வீடியோவுடைய எண்டில் தரேன். யார் பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். இன்றைக்கான வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிஎஸ்டி மைனஸ் பண்ணுறது இன்னொரு புதிய மெத்தடை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அந்த மெத்தடு யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அது என்ன மெத்தடுன்னா, எம்யூ ப்ளஸ் அண்ட் மைனஸ் குறி, அதாவது மார்க்கப் ப்ளஸ் அண்ட் மைனஸ் குறி வச்சு அதை நாம் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் அதை ஒரு புதிய இந்த மெத்தடு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த எம்யூ பட்டனும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் குறி வச்சு ஈஸியாக ஜிஎஸ்டி நம்ம மைனஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1180 ரூபா இன்க்ளூடிங் டேக்ஸோட எம்ஆர்பி ரேட்டோட ஒரு பொருள் இருக்குது. இதை நம்ம டைரெக்டாக மைனஸ் பண்ணோம்னா லாஸ் ஆகும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு போடும்போது 1000 ரூபாய்க்கு தான் 18% போட்டிருக்குறாங்க. ஆனால் கழிக்கும்போது என்ன பண்ணிடுன்னா 1180 ரூபாய்க்கு சேர்த்து கழிக்குது. அதாவது இந்த 180 ரூபாய்க்கு 18% சேர்த்து ரிவேர்ஸில் கழிக்கிறதுனால 1000 ரூபாய்க்கு 18% 180 ரூபாவும், 180 ரூபாய்க்கு 18%க்கு உண்டான அமௌண்ட்டை இந்த அசலில் கழிச்சிருது. அதனால் நமக்கு என்னென்னா லாஸ் ஆகும். கரெக்டாக டேலி ஆகாது. கூட்டுனாலும் டேலி ஆகாது, கழிச்சாலும் டேலி ஆகாது. இதை இப்போது ஈஸி மெத்தடு, இன்னொரு மெத்தடில் நம்ம ஜிஎஸ்டி மைனஸ் பண்ணலாம். அதாவது மார்க்கப் பட்டனையும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் குறியும் யூஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரி மைனஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டைரெக்டாக மைனஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். டைரெக்டாக மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி லாஸ் ஆகுது, அதை எப்படி போடலாம் அப்படின்னு. இப்போ பாருங்கள், டைரெக்டாக மைனஸ் 18% கழித்தோம்னா கரெக்டான வேல்யூ வராது. அதாவது 967 ரூபா தான் வருது 1000 ரூபாய்க்கு. அப்போ 33 ரூபா லாஸு. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 18% 180 ரூபாய்க்கு 18%க்கு உண்டான அமௌண்ட்டை இந்த அசலில் கழிச்சனால அது உங்களுக்கு கரெக்டான ஒரு வேல்யூ காட்டுறதில்ல. 967 ரூபா தான் காட்டுது. 1000 ரூபாய்க்கு 33 ரூபா லாஸ் ஆகும். இது கூட்டுனாலும் டேலி ஆகாது, கழிச்சாலும் டேலி ஆகாது. இது எப்படி நம்ம போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், அதே 1180 ரூபா இன்க்ளூடிங் டேக்ஸோட எம்ஆர்பி ரேட்டோட ஒரு பொருள் இருக்குது. இது ஜிஎஸ்டி இல்லாமல் அதனுடைய வேல்யூ எவ்வளோ, ஜிஎஸ்டி வேல்யூ எவ்வளோ, ரெண்டு சேர்ந்து தான் இந்த ரேட்டு அப்படிங்கிறத நம்ம பில்லில் மென்ஷன் பண்ணணும். ஜிஎஸ்டி இல்லாமல் ரேட்டை நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஷார்ட் ஃபார்முலா நான் சொல்லியிருக்கிறேன். டிஸ்கவுண்ட் அண்ட் ஜிஎஸ்டிக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். டேக்ஸ் ப்ளஸ் டேக்ஸ் மைனஸ் போட்டிருக்கிறேன். அதில் இதை பற்றி தெளிவாக சொல்லி வைக்கிறேன். அதனுடைய லிங்க் இந்த எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் குறி எம்யூ பட்டனை வச்சு எப்படி நம்ம டேக்ஸ் மைனஸ், அதாவது ஜிஎஸ்டி மைனஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1180 ரூபா இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா எம்யூ பட்டன் போட்டு 1180 ரூபாவை இப்போ 18%னா 18ன்னு போட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ் குறியை நம்ம அமுத்திட்டு பாருங்கள், மைனஸ் குறி வந்துடும். வந்ததுக்கப்புறம் பர்சன்டேஜ் அமுத்தினோம்னா எக்ஸாக்டான கரெக்டான வேல்யூ வித்தவுட் ஜிஎஸ்டி இல்லாமல் அந்த பொருளுடைய வேல்யூ காஸ்ட்டு கரெக்டாக வந்துடும் 1000 ரூபா. இப்போ இது கரெக்டாக நம்ம பார்க்கணுன்னா ப்ளஸ் 18% நம்ம போட்டோம்னா வந்துடும் 1180 ரூபா. இப்போ டேக்ஸ் அமௌண்ட்டு நம்ம கண்டுபிடிக்கோன்னா மறுபடி மைனஸ் ஈக்குவல் அமுத்துனிங்கன்னா டேக்ஸ் அமௌண்ட்டு தனியாக காட்டிடும்.
ரூ. 180 வந்து 18% உண்டானது 1000 ரூபாய்க்கு. இப்போ நமக்கு 9% வேணும் அப்படின்னம்னா நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த 18 2ஆல் வகுத்தோம்னா 9%க்கு உண்டான அமௌண்ட் வரனால இதை டிவைடட் பை 2 போட்டு ஈக்குவல் அமுத்துனோம்னா 9%க்கு உண்டானது 90 ரூபா, 9%க்கு உண்டானது 90 ரூபா. ஈஸியாக வந்து எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி பிரிச்சிடலாம். அதே மாதிரி இப்போ வந்து இது 18% நான் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு 28%க்கு போட்டு பார்க்கலாம். பாருங்கள், 1200 1280 28% ஜிஎஸ்டியோடு இருக்குது. இது ஜிஎஸ்டி இல்லாமல் அதனுடைய வேல்யூ நம்ம பார்க்கணுன்னா இதை வந்து எம்யூ அமுத்திட்டு இதுக்கு வந்து 28 ப்ளஸ் அண்ட் மைனஸ் குறி அமுத்திட்டு பர்சன்டேஜ் அமுத்தினோம்னா கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து அதனுடைய வேல்யூ காட்டிடுவோம். 1000 ரூபா. இது வந்து ப்ளஸ் 28% போட்டு 1280 மைனஸ் ஈக்குவல் டு அமுத்தினீங்கன்னா டேக்ஸ் அமௌண்ட் 280 டிவைடட் பை 2 போட்டுக்கலாம். எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி 14%க்கு 140, 14% 140. அதே மாதிரி இப்போ வந்து 5% பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2100 ரூபா இன்க்ளூடிங் டேக்ஸோட எம்ஆர்பி ரேட்டோட ஒரு பொருள் இருக்குது. இப்போ இந்த பொருளுக்கு 2100 ரூபாவை நம்ம என்ன பண்ணுறோன்னா டேக்ஸ் இல்லாமல் அதனுடைய வேல்யூ பார்க்கணுன்னா அதே மெத்தடில் எம்யூ போட்டு எத்தனை பர்சன்ட் 5%னா 5 போட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ் குறி போட்டு பர்சன்டேஜ் அமுத்தினோம்னா 2000 ரூபா வந்துரு பேசிக் அமௌண்ட்டு. இது வந்து இது 2 விதத்தில் போடலாம். அது டேக்ஸ் அமௌண்ட்டு ப்ளஸ் பண்ணி போட்டதுக்கப்புறம் மைனஸ் பண்ணிங்கனாலும் பார்த்துக்கலாம். இல்லைன்னா டைரெக்டாக மைனஸ் 2100 ரூபா போட்டு இன்சியல் அமௌண்ட் போட்டு கழிச்சிங்கனாலும் வந்துடும். இதை வந்து டிவைடட் பை 2 போட்டும் போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து அதே வந்து 2000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா பெருக்கல் 5% போட்டிங்கன்னா 100 ரூபா வந்துடும் டேக்ஸ் அமௌண்ட்டு ஜிஎஸ்டி அமௌண்ட்டு. இது 5%க்கு 2000 ரூபாய்க்கு டிவைடட் பை 2 போட்டு ஈக்குவல் அமுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.5%க்கு 50 ரூபா, 2.5%க்கு 50 ரூபா ஈஸியாக போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து 3%க்கு போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 51,500 ரூபா இன்க்ளூடிங் டேக்ஸோடு இருக்குது. இப்போ வந்து இது டேக்ஸ் அதாவது 3% இன்க்ளூடிங் டேக்ஸோடு இருக்குது. டேக்ஸ் இல்லாமல் இன்சியல் அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் டேக்ஸ் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். 2 மென்ஷன் பண்ணால் தான் 51,500 நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ வந்து டேக்ஸ் இல்லாமல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலான்னா இப்போ பாருங்கள் 51,500 எம்யூ போட்டுட்டு எம்யூ போட்டதுக்கப்புறம் எத்தனை பர்சன்ட்டு 3% 3ன்னு போட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ் குறி அமுத்திட்டு பர்சன்டேஜ் அமுத்தினோம்னா எக்ஸாக்டாக 50,000 வந்து அந்த பொருளுடைய விலை. இதை வந்து என்ன பண்ணலான்னா நம்ம இன்ட்டு 3% போட்டும் போட்டுக்கலாம். இல்லைன்னா இன்னொரு மெத்தடு கூட யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ப்ளஸ் 3% போட்டுட்டு அதே 51,500 டோட்டல் போட்டு மைனஸ் போட்டு ஈக்குவல் அமுத்தினீங்கன்னா டேக்ஸ் அமௌண்ட் வந்துடும். இந்த டேக்ஸ் அமௌண்ட் 1,500 டிவைடட் பை 2 போட்டு ஈக்குவல் அமுத்தினீங்கன்னா 750 ரூபா வந்து நம்ம வந்து டேக்ஸ் அமௌண்ட் வந்து பிரிஞ்சிடும். அதாவது 1.5%க்கு 750, 1.5%க்கு 750, 1,500 1.5%க்கு 750 ஈஸியாக பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி 12% பார்க்கணுன்னா இப்போ பாருங்கள் 1120 12%க்கு நான் வேறு மாதிரி மெத்தடு கூட 1000 வேண்டாம் 250 ரூபா 12% டேக்ஸோடு சேர்த்து ஒரு பொருளுடைய விலை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 12% இல்லாமல் அந்த பொருளுடைய விலையை நம்ம கண்டுபிடிக்கணும். 12% கழிச்சது போக டேக்ஸ் அமௌண்ட்டு தனியாக பிரித்து டேக்ஸ் இல்லாமல் அதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அதே மெத்தடில் வந்து
எம்யூ யூஸ் பண்ணி அதே மாதிரி 12ன்னு போட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ் குறி போட்டு பர்சன்டேஜ் அமுத்தினோம்னா அதனுடைய பொருளுடைய விலை எவ்வளோனா $223.21. இதை வந்து டேக்ஸ் இல்லாமல் அந்த பொருளுடைய விலை. அப்போ டேக்ஸ் விலை எப்படி கண்டுபிடிக்கலான்னா இன்ட்டு 12% போட்டிங்கன்னா வந்துடும். டேக்ஸ் வேல்யூ $26.78 ப்ளஸ் பண்ணி ஈக்குவல் அமுத்துனீங்கன்னா கரெக்டாக வந்து $250 வந்து ஒரு பைசா கம்மி, $249.99 வந்து ரவுண்ட் அப் பண்ணால் $250 வந்துடும். ஈஸியாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் மறுபடியும் இன்னொரு காட்டுறேன். 250 எம்யூ 12 ப்ளஸ் அண்ட் மைனஸ் குறி பர்சன்டேஜ் போட்டுட்டு இது கரெக்டானு பார்க்கணுன்னா ப்ளஸ் 12% அமுத்துனீங்கன்னா வந்துடும். மைனஸ் போட்டு ஈக்குவல் அமுத்துனீங்கன்னா டேக்ஸ் அமௌண்ட் வந்துடும். இந்த மெத்தடும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து 2-3 மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட் ஃபார்முலா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இதில் வந்து ஷார்ட் ஃபார்முலா போட்டிருக்கிறேன். இந்த மெத்தட் வந்து இப்போ நான் புதுசாக கண்டுபிடிச்சிக்கிறேன். ப்ளஸ் அண்ட் மைனஸ் குறியும் எம்யூ பட்டனும் வச்சு ஜிஎஸ்டி வந்து டேக்ஸ் மைனஸ் வந்து இந்த மாதிரி போடலாங்கிறத ஒரு புதிய மெத்தடை வந்து நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். இது வேணுங்கிறவங்க இது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.